வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்டர் கம்மி யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா அதிமுக பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கல் கொடுக்குற வழக்கே அந்த பொய்ச்சல வழக்கு. இன்னொரு வழக்கு என்ன பார்த்தீங்கன்னா இந்த கொடநாடு விஷயம். ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா விஸ்வரூபம் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா இந்த பொய்ச்சல வழக்கு தான் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியோட கட்சி அவர் கையில் இருக்க போதா இல்லையான்னு தீர்மானிக்க போகிற ஒரு விஷயமா இருக்குது. ஸோ ஓபிஎஸும் பார்த்தீங்கன்னா தன்னோட அரசியல் பயணம் இப்போ பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா வேகம் எடுக்கலை. எடப்பாடி பழனிசாமி அவர் கையில் கட்சி இருந்தே அவர் வந்து வேகமாக செயல்படலான்ற மாதிரி நிர்வாகிகளை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா சுற்றுப்பயணம் இந்த மாதிரி போனால் தான் முடியும். எடப்பாடி பழனிசாமியோட சுற்றுப்பயணம்லாம் அந்தளவுக்கு வந்து இப்போ வயசு சின்னதாக இருந்தால் போயிடலாம். இப்போ அண்ணாமலை வேகமாக நடக்கிறாருன்னா அவருக்கு வந்து வயசு வந்து கம்மி. ஆனால் எடப்பாடி பழனிசாமி கிடையாது, வயசாயிடுச்சு, வேகமாக செயல்பட முடியாத ஒரு சூழ்நிலை. ஜெயலலிதா, எம்ஜிஆர் அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா தனித்து செல்வாக்கு பெற்றவங்க. அவங்கெல்லாம் வந்து கேஷுவலாக பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஜெயிக்கணும்னா மக்களை சந்திக்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்க நார்மலாகவே பார்த்திங்கன்னா அந்த பக்கம் சுற்றுப்பயணம் போனாலே ஜெயிச்சுருவாங்க. ஆனால் இப்போ இருக்க அரசியல் அப்படி கிடையாது. நம்ம வந்து தெருவாக பார்த்திங்கன்னா நடந்து சுற்றுப்பயணம் போனால் மட்டும்தான் மக்கள் நம்மளை வந்து நம்பி ஓட்டு போடுவாங்க, நம்மளை தேடி வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நினைப்பாங்க. அப்படி இருக்க பட்சத்தில் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இப்போ தேடி போக முடியுமான்னு கேட்டிங்கன்னா அவருக்கு ஏற்கனவே மூட்டு வலி முதுகுலின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா உடம்புல ஏகப்பட்ட விஷயங்கள் போயிட்டுருக்க ஒரு சூழ்நிலை. அவரால் நேரில் சந்தித்து மக்கள்கிட்ட வந்து கேட்குறதுக்கு, அதாவது ஓட்டு கேட்குறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவர் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 10 நிமிஷமாக பார்த்திங்கன்னா நின்றாலே மூட்டு வலி முதுகுலி வந்துடுன்ற மாதிரி வந்து விஷயம் போயிட்டுருக்கு. ஸோ உடம்பும் சரியில்லை. அவரால் பார்த்திங்கன்னா சுற்றுப்பயணம் பெரிய லெவலில் நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை. ஸோ அவருக்கு ஈக்குவலாக இருக்க நபர்கள் யாராச்சும் சுற்றுப்பயணம் போனால் அது வந்து பார்த்திங்கன்னா தலைகீழாக மாற்றும். எடப்பாடி பழனிசாமியோட பொதுச்செயலாளர் பதவியே காலி பண்ணிடும். ஏன்னா அந்த நபர் பார்த்திங்கன்னா சுற்றுப்பயணம் போன நபருக்கு பார்த்திங்கன்னா ஆதரவு கூடி எடப்பாடி பார்த்திங்கன்னா தலைமையிலேருந்து அவர் தலைமைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது எடப்பாடி பழனிசாமி யோசிக்க ஆரம்பிச்சார். இப்போ நம்மளுக்கு தெரியும் அண்ணாமலைலாம் சுற்றுப்பயணம் போய் தான் மிகப்பெரிய லெவலில் இப்போ இந்த நாடாளுமன்ற தேர்தலில் கணிசமான வாக்கு வங்கி வந்து பெற்றுக்குன்னா அது உண்மையிலே பார்த்தீங்கன்னா இந்த சுற்றுப்பயணம் சொல்லிட்டு கண்ணை மூட்டு சொல்ல பிரைவேட் கம்பெனி இருப்பாங்கல்ல, இந்த பிரசாந்த் கிஷோர் இவங்கெல்லாம் ஆலோசனை சொல்லுவாங்கல்ல, இவங்க என்ன சொல்லுவாங்க, தெருவாக போய் சுற்றுப்பயணம் போனால் மட்டும்தாங்க ஜெயிக்க முடியும், இல்லைன்னா கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை கொண்டு போயிட்டுருப்பாங்க. ஸோ அதிமுக பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மறைய தொடங்கிடுச்சு. சசிகலா, ஓபிஎஸ், டிடி தினகரன் பேரெலாம் அடிபட்டுருக்கு. டிடி தினகரன் கூட பார்த்திங்கன்னா கட்சியை கழிக்க மாட்டேன்னு சொல்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தார். ஆனால் டெல்லி சொன்னால் அவங்கெல்லாம் ஒத்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்மளுக்கு தெரியும் ரீசெண்டாக திவாகர் கூட பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் சொல்லியிருந்தார், 30-40 எம்எல்ஏட்ட பார்த்திங்கன்னா நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்திட்டுருக்கோன்ற மாதிரி. அப்படி பேச்சுவார்த்தை நடத்துகிற பட்சத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு மேலும் சிக்கலை உருவாக்கி அதன் விளைவு என்ன பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமியோட தலைமை பதவியை பறிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன தான் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தன்னோட ஆதரவு வட்டத்தை வந்து கொங்கு மண்டலத்தில் அதிகரிச்சிருந்தாலுமே, சீனியர் முன்னாள் அமைச்சர்கள் ஆதரவு இருந்தாலுமே ஒரு எல்லைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தொண்டர்களே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, நீங்கள் தொடர் தோல்வியை தான் கொடுக்குறீங்க, அம்மா இருந்த காலகட்டத்தில் எப்படி இருந்துச்சு அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கொண்டு போகலான்ற மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்துரைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதனாலவே எடப்பாடி பழனிசாமியோட பதவி பார்த்தீங்கன்னா முள்மேல் தாவும் சொல்கிறாங்க. ஸோ ஒரு ரிஸ்கான ஒரு இடத்துல தான் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இருக்கார். பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா தன்னோட செல்வாக்கை வந்து உயர்த்துக்கு பார்க்குறாரு. ஸோ இப்போ இந்த சுற்றுப்பயணம் அதே மாதிரி ஒரு வெற்றி பெற்றிருந்தா இந்த இப்போ நாடாளுமன்றத்தில் ஒரு 5 இடங்கள் 3 இடங்களில் வெற்றி பெற்றிருந்தா கூட பார்த்திங்கன்னா சூழ்நிலையே மாறி இருக்கும். பட் இங்கே அப்படி ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா நடக்க இல்லாத பட்சத்தில் வந்து எடப்பாடி பழனிசாமியோட பதவிக்கு சிக்கல் தான் சொல்கிறாங்க. இந்த சிக்கலை வந்து பார்த்திங்கன்னா தீர்க்கறதுக்கு என்ன வழி கேட்டாங்கன்னா வெற்றி மட்டும்தான். ஸோ தொண்டர்கள் மத்தியில் பார்த்திங்கன்னா எழுச்சியாக பேசணும், திமுக அட்டாக் பண்ணி பேசணும், குறிப்பிட்டு பார்த்திங்கன்னா மக்கள் மனசில் இடம் பிடிக்கிறதுக்குன்னா டெல்லி எதிர்த்து பேசணும், அமித்ஷா, மோடி போன்ற நபர்களை பார்த்திங்கன்னா எதிர்த்து பேசணும். அண்ணாமலை கூட மோதல்ன்றது பார்த்திங்கன்னா சரியான ஒரு விஷயமா இருக்காது. ஏன்னா வந்து சிறுபான்மை மக்கள் பார்த்திங்கன்னா அதிமுக ஓட்டு பண்ணணும்னா மோடி, அமித்ஷாவை எதிர்த்து பேசினா மட்டும்தான் அவங்க நம்புவாங்க. அண்ணாமலை எதிர்க்கிற ஒரு நாடக அரசியல்ன்ற மாதிரி பார்த்திங்கன்னா சொல்லிட்டு போயிடுவாங்க. இதுதான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நடந்திருக்கு. அதனால தான் பார்த்திங்கன்னா திமுக எளிதாக பார்த்திங்கன்னா எல்லா இடங்களையும் ஜெயிச்சிச்சு. சிறுபான்மை ஓட்டு மட்டும்தான் பார்த்திங்கன்னா அவங்களை காப்பாற்றுச்சுன்னு சொல்லலாம். ஸோ கணிசமாக பார்த்திங்கன்னா பாஜக பார்த்திங்கன்னா இந்துக்கள் ஓட்டு கொடுத்துங்கன்னா அறுவடை பண்ணியிருக்காங்க. ஸோ நோட்டா கட்சின்னு சொல்கிறது அப்படியே கொஞ்சம் பார்த்திங்கன்னா தடம் மாற்றி விட்டு நாங்களும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவோன்றதை காமிச்சிருக்காங்க. அதன் விளைவு தான் பார்த்திங்கன்னா கணிசமான இடங்களில் அதிமுகவை பின்னுக்கு தள்ளி பார்த்திங்கன்னா முன்னுக்கு வந்திருக்காங்க. இப்போ விஜய் கட்சினால் பார்த்திங்கன்னா சீமானுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு இருக்குது. சீமானுக்கு பார்த்திங்கன்னா இந்த 8% கிடச்சிருச்சு பார்த்திங்களா வாக்கு வங்கி, அது காலி ஆயிரும். அந்த 8% கூட கிடைக்குமா கிடைக்காதுன்ற ஒரு எண்ணத்துக்கு பார்த்திங்கன்னா இப்போ இருக்கார். இப்போ நம்மளுக்கு தெரியும் தளபதி விஜய்க்கு பார்த்திங்கன்னா கணிசமாக ஒரு 10-12% இப்போ வந்து பார்த்திங்கன்னா வாக்கு வங்கி இருக்கதா சொல்கிறாங்க. பட் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 வருஷம் அந்த மாநாட்டுக்கு
அப்புறம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வந்து ஒரு 36% மாறுச்சுன்னா ஒரு 33 36% தான் ஆளுங்கட்சி. பட்டு 22% இப்போ வந்தாங்கன்னா கண்டிப்பாக எதிர்க்கட்சியாச்சும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதுக்கு முக்கிய பாதிப்பு யாருக்கு ஏற்படும்னா திமுக வந்து ஆளுங்கட்சியாக தான் திருப்பி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. பாதிப்புன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அதிமுக, அதே மாதிரி பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சியெல்லாம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அடி வாங்கிட்டாங்க. ஸோ சீமானுக்குலாம் பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா அந்த வாக்கு வங்கியில் அடிபடும் அப்படின்ற ஒரு நிலை தான் இங்கே இருக்குது. ஸோ எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா அதனால தான் கூட்டணி பேசுகிறதுக்கு விஜய்கிட்ட வந்து தன்னோட மகனை வச்சு பேசியிருக்காரு. ஆனால் பெரிய லெவலில் எடுபடவே இல்லை. ஏன்னா வந்து எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளரை முன்னிறுத்தி சந்திக்கணும்னா முடியாது, அது வாய்ப்பில்லை. விஜயே பார்த்திங்கன்னா தன்னை முன்னிறுத்துக்கு தான் அரசியலில் வந்திருக்காரு. ஸோ அது வாய்ப்பில்லாத பட்சத்தில் எடப்பாடி பழனிசாமி வந்து இந்த தேர்தலில் 2026 எப்படி ஃபேஸ் பண்ண போகிறான்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஆனாலுமே விஜயெல்லாம் பார்த்திங்கன்னா அவரோட கட்சி முன்னேறதுக்கான வாய்ப்பு இல்லை. அவர் வேணால் ஜெயிக்கலாம், பட் அவர் கட்சியில் இருக்க தொண்டர்கள் அங்கே வேட்பாளர் ஜெயிப்பான்ற ஒரு சந்தேகம். ஏன்னா அது மூத்த பழுத்த அரசியல்வாதியும் திமுக அதிமுக இருக்காங்க. இந்த அரசியல் கட்டமைப்பு பார்த்திங்கன்னா இந்த நடிகர்கள் நடிகைகளை வச்சு பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் வாக்கு வங்கி ஏற்ற முடியுமான்னு கேட்டிங்கன்னா அது வந்து எம்ஜிஆருக்கு அப்படி அமைஞ்ச மாதிரி எல்லாருக்குமே அமையாதுன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. பழுத்த அரசியல்வாதிகள் அவங்களுக்கு தெரியும் எப்படி பார்த்திங்கன்னா ஜெயிக்க முடியும்னு சொல்லிட்டு அப்படி அந்த டோனில் ஜெயிச்சுருவாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா விஜய்க்கு அரசியல் ஆலோசனை சொல்கிறதுக்கு பெரிய லெவலில் ஆட்கள் இல்லை, அனுபவம் உள்ள ஆட்கள் இல்லை. ஸோ அவர் கூட இருக்கவங்களாம் பார்த்திங்கன்னா ரசிகர் மன்ற தலைவர்கள் இந்த மாதிரி நபர்கள் தான் இருக்காங்க. ஸோ அவங்களால எதிர்கொள்ள முடியுமான்னு கேட்டிங்கன்னா எதிர்கொள்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. மூத்த அரசியல்வாதியோட மோதும் போது பார்த்திங்கன்னா அது என்ன விஷயம் என்ன சப்ஜெக்ட்னு தெரியாமல் இருக்குன்னா கண்டிப்பாக வந்து தோல்வியில் தான் முடியும். ஸோ ஆனால் விஜய் பார்த்திங்கன்னா ஒரு அடியும் பார்த்து எடுத்து வச்சுட்டு தான் இருக்கார். ஓபிஎஸை பார்த்திங்கன்னா அப்ரோச் பண்ண தான் சொல்கிறாங்க. ஓபிஎஸ் வந்து அவர் கட்சியில் கூப்பிட்டு தான் சொல்கிறாங்க, நீங்கள் வந்து இணைஞ்சிருங்கண்ணே முக்கியமான பதித்தோறன்ற மாதிரி. பட் ஓபிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா இல்லைப்பா நான் கிளைம் பண்ணியிருக்கேன் ஒருங்கிணைப்பாளருக்கு, இப்போ வந்தேன்னா அந்த மாதிரிலாம் வர முடியாதுப்பா, நான் அதிமுக முகமாக தான் இருக்கேன். அவர் மகன்கள் இணையப்படுறதா சொல்லிட்டாங்க. பட் அது முற்றிலும் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் மறுத்து இருக்கதா தகவல் இருக்குது. ஸோ இப்படி இருக்க பட்சத்தில் அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா விஜய் வேணால் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் முன்னேற முடியும். ஆனால் அவர் எல்லா இடத்துலையும் ஜெயிப்பாருன்ற மாதிரி ஒரு பிம்பமும் தெரியல, அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. ஏன் திமுகவில் பார்த்திங்கன்னா இருக்கிற எல்லாருமே பாதி பேர் சீனியருக்கு. இப்போ துரைமுருகன், கே நேரு, திருச்சி சிவா, அதே மாதிரி பார்த்திங்கன்னா பொன்முடி, ஏவா வேலு, பெரியசாமி, இங்கிட்டு மதுரை பக்கம் பார்த்திங்கன்னா பிடிஆர், பி மூர்த்தி, அப்படி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. இவங்களெல்லாம் எதிர்த்து பார்த்திங்கன்னா அவங்களெல்லாம் பார்த்திங்கன்னா பழுத்த அரசியல்வாதிகள் எப்படி ஜெயிக்கணுன்றது தெரியும். ஏற்கனவே பார்த்திங்கன்னா ரூலிங் பார்ட்டியில் இருந்தால் அதிமுக மிகப்பெரிய ஒரு கட்சி. அவங்களுக்கே பார்த்திங்கன்னா ஜெயலலிதா இருந்தாங்க, ஒரு பவர்ஃபுல்லான எதிர்கட்சியாக இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா நடிகரை நம்பி பார்த்திங்கன்னா மக்கள் ஓட்டு போடணும். அப்படியே ஓட்டு போடுற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா பலத்த அரசியல்வாதிகள் அது எப்படி தடுத்து எப்படி வந்து தங்களுக்கு சாதமாக ஓட்டு விழுறதுக்கு என்னென்ன காய் நகர்த்துவான்னு சொல்லிட்டு தெரியும். ஸ்வீட் பாக்ஸ்லாம் இறப்புவாங்க. ஆனால் விஜய் கட்சி அப்படி ஸ்வீட் பாக்ஸ்லாம் இறக்குறதுக்கான வாய்ப்பு இல்லை பெரிய லெவலில். ஏன்னா விஜய் அவர்களுக்கு பார்த்திங்கன்னா அரசியல் அனுபவம் புதுசு. ஸோ இந்த மாதிரி தான் ஜெயிக்கணுன்றது பார்த்திங்கன்னா உணரத்துக்கே ஒரு 10 வருஷம் ஆகுன்றாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.